நீ ஹவு ஃபார் யூஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ், எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? விஜய் வந்து நான் டிஃப்ரெண்ட்ப்பா இந்த விஷயத்துலன்னு ஒன்று சொல்லுங்கள். அனைவரும் முன்னேறணும், ஏழைகள் இருக்கக்கூடாது, பணக்காரன் வந்து இது சம்பாதிக்கிறதுல ஏழைகளுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு, கம்யூனிசம் இருக்குது, எல்லாம் இருக்கு. நீங்கள் என்ன வித்தியாசமாக இருக்கீங்க? நான் மதுவை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்க? என்ன விஷயம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க. ஒரு இளம் எனிமி யாருன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கு. நீங்கள் சொன்ன எல்லா கட்சியுமே எடுங்க, ஏதாவது ஒரு கட்சி நான் எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சு சேமாயி ஒரு 10,000 கோடி கொள்ளடிக்கிறதாங்க என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்களா? ஊழல் ஒழிப்புன்றாங்களா? ஊழலை ஒழிப்போம், எடுத்தோன்னே ஊழலை ஒழிப்போங்க, வறுமையை ஒழிப்போம், சாதி மதத்தை பார்க்க மாட்டோம், இது ஒரு லெட்டர், இது இருக்கு, அது எல்லாரும் இருக்காங்க. செய்து காட்டியது யாரு? 11 வருஷமா சஸ்டெயின் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அப்படியே கூட்டு போறது. அதுல மாஸ்டர் யாருன்னா எம்ஜிஆர். அது ஒரு மேஜிக். அது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரிஞ்சாம இல்லை. விஜய்க்கு சுத்தமாக தெரியாது. அவரோட பிஹேவியர் இருக்குல்ல, அன்னைக்கு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் தலைவரோட பிஹேவியர் இல்லை. விஜய் ஒரு பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு அரசியல் களம் டஃப்பானதா பாக்குறீங்களா உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன், எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க கூட. நீங்க சப்போர்ட் வந்தாதான் உங்களுக்கு பெருமை. ஏன் எல்லாரும் பிஜேபி எதிர்க்கிறீங்க? எல்லாம் அப்படிலாம் இல்லையா, நல்லா தானே பண்றாங்க. எங்ககிட்ட ஒன்று கூட நல்ல விஷயம் இல்லையா விஜய்க்கு? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். 3 மாதம் லண்டன்ல போய் படிப்பு முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் திரும்பி வந்திருக்காரு. பாஜக பழைய எனர்ஜியோட இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா இப்போ அவரோட வருகைக்கு அப்புறமா? பாஜக இப்போ ஒரே எனர்ஜியோட தான் இருக்கும். இவர் வந்தால் கொஞ்சம் அடிஷ்னல் எனர்ஜி, அவ்வளோதான். பட் எல்லாமே தமிழகமே வந்து எதிர்கட்சிகள் இல்லாத மாதிரி மக்கள் பேசுகிறதே என்ன, ஒரு திமுகவை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்லையே, அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் ஒரு இது. இவர் வந்தோடனே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சரி இவர் தட்டி கேட்பார், எல்லாத்தையுமே போல்டாக கேட்பார். மற்றவங்களாம் கொஞ்சம் சுணக்கத்தோடு கேட்பாங்க, இவர் கொஞ்சம் போல்டாக கேட்பாருன்றது மக்கள் மத்தியில் ஒரு நமக்காக ஒரு வாய்ஸாக ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ் நிறைய இருந்தது. குறிப்பாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. வக்கீலை வந்து நடு ரோட்டில் வெட்டுறாங்க, டாக்டர்ஸை வந்து ஹாஸ்பிட்டல்லே குத்துறாங்க, டீச்சர்ஸை வந்து ஸ்கூல் உள்ளே போய் அடிக்கிறாங்க. ஒரு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலே இல்லாமல் போகும்போது அதை எடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். எதிர்கட்சின்ற பேரில் அதிமுக இருக்குது. பட் அதிமுக அந்தளவுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் யாரும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. எடப்பாடி எப்பாவது ஒரு பேட்டி கொடுப்பாரு, எங்கேயாவது ஒரு இது கொடுப்பாரு, கண்டிப்பார் போயிடுவார். பாயிண்ட் பை பாயிண்ட், அதுவும் லாஜிக்கலாக கவுண்டர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்ற குறையே தீர்த்தவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை தான். அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா லாஜிக்கோட, சும்மா எல்லாரும் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, ராஜினாமா செய்ய இப்படி பேச மாட்டார். இந்த ஊரில் இப்படி இருக்குது, இப்படி இங்கே இருக்குது, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இத்தனை கொள்ளை, இதில் இப்படி ஜாமீன் விட்டுருக்கீங்க, இதில் நீங்கள் ஜாமீன் விட்டுருக்கீங்க, இது உங்களோட ஆளு புள்ளி விவரத்தோடு சொல்லும்போது மக்களுக்கு என்னென்னா இப்படி ஒருத்தர் நமக்கு வேணும் கேட்கறதுக்கு. ஸோ ஆஃபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அவருடைய? நாங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்த ஒரு லீடர் 3 மாதம் படிக்க போயிட்டாருன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன ஒரு இது இல்லாமல் இருக்கேன்னு. பட் வந்தோடனே சொல்லிட்டார். நான் வாழ்க்கையில் பார்க்கணும். இதே மாதிரி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் ஏன் உங்கள் தலைவர் படிக்க போயிட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கிண்டலாக கேட்டார். என்னங்க பண்ணுறது, இது அரசியல்வாதி படிக்கிறன்றது இந்த காலத்தில் எங்கேயுமே கிடையாது. முதல் தடவை ஒரு அரசியல்வாதி படிக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் போகிறான்றது முடியாது இல்லை. நம்ம ஊர் கவுன்சிலர் கூப்பிட்டு ஆத்திரவசத்துக்கு ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் பள்ளிக்கூடம் பக்கம் போகாதுங்க மத்தியில் ஒரு மாநில தலைவர் இருந்தவர் டக்குன்னு ஒரு 3 மாதம் கேப் கிடச்சோன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் போயிட்டு வர்றாரு. பக்கத்தில் சாதாரண இடத்துக்கு போகல, ஆக்ஸ்போர்ட் போயிட்டு படிச்சுட்டு வர்றாருன்னா அந்த மாதிரி அரசியல்வாதி பார்க்குறது ரேர் தானே, அவங்க அப்படி தானே இருப்பாங்க. ஓகே, பட் அவங்களோட ப்ரொஃபஷனலை குறைச்சி மதிப்பிட வேணாம், உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்தாலே. யாரோட ப்ரொஃபஷன்? இப்போ நீங்கள் அந்த கவுன்சிலர் வச்சு உதாரணத்தை சொன்னீங்க. நான் சொல்கிறது யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க, நீங்கள் இங்கே இருக்க அமைச்சரை கூட கூப்பிடுங்க, டிபேட் டேரெக்டாக நான் கூப்பிட்றாங்க, வர சொல்லுங்கள். எந்த அமைச்சரோட கூப்பிடுங்க. சட்ட அமைச்சராக ஒருத்தர் இருக்காரு, மற்றதெல்லாம் வேண்டாம். சட்ட அமைச்சருக்கு சட்டம் தெரியணும்னு கொஞ்சமாக தெரியணும், கேட்போம் அவருக்கு என்ன தெரியுதுன்னு. அப்போ படிக்கிறவரை கிண்டல் பண்ணுறதுனா திமுக தானே கிண்டல் பண்ணுச்சு. ஒழுங்காக படிக்கலையா, அவருக்கு ஒருத்தர் கேட்குறாரு, ஒழுங்காக படிக்கலையா, இப்போ தான் படிக்க போயிருக்காரா அப்படின்னு. படிக்கிறதுக்கு வயசு இல்லைன்றது அது கூட அவருக்கு தெரியல. ஸோ அதனால் இவங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். படித்தவங்கெல்லாம் புத்திசாலிங்க, படிக்காதவங்களாம் முட்டாள் அப்படி சொல்லலை. படிக்காதவர் தான் காமராஜர் தேவை அப்படின்னு நினைக்கல. இல்லை, உடனே காமராஜர் படிக்கலையா, அவர் நல்லாட்சி கொடுக்கலையான்னு சொல்லுவாங்க. காமராஜர் அவர்கள் படிச்சிருந்தா இன்னும் எப்படி கொடுத்துருப்பார் ஆட்சியை? படிக்காமல் இருக்கும் போதே காமராஜர் இவ்வளோ சிந்தனையோட சிந்திக்கிறவர் இன்னும் படிச்சிருந்தா வச்சுங்க எப்படி ஒரு ஆட்சி கொடுத்துருப்பாரு. அப்படிதான் யோசிக்கணுமே தவிர படிக்கலாம் தான் நீ காமராஜர் ஆக முடியும் சொல்லக்கூடாது.
அது தப்பான ஒரு கொட்டேஷனாக போயிடும். ஓகே, சேம் டைம் இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சார், அந்த தலைவர் அப்படின்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. கட்சியை விட தலைவரை முன்னிறுத்தி தான் ஒரு கட்சி இயங்கும். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சித்தாந்தம் தான் இல்லை. இங்கே வந்து ஒரு தனி மனிதர் அப்படின்ற அதை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. பாஜகன்ற ஐடியாலஜி வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு பார்க்குறப்ப அண்ணாமலையை விட பாஜக இங்கே பின்தங்கி தான் இருக்கு. அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் தான் முன்னிலைப்படுத்தி இருக்காரு இங்கே. அதாவது நீங்கள் தலைவர் அப்படின்னா ஒரு 3 வருஷம் இன்னும் ஒரு தடவை ஆகலாம். அதாவது எங்களோட இதுவே கோட்பாடே அதுதான். யாராக இருந்தாலும் ஆக முடியாது. மோடி அவர்களே இருந்தால் கூட ஆக முடியாது. ஆனால் என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா தனி மனிதனோட கட்டுப்பாட்டில் கட்சி வரக்கூடாது. ஆனால் அதுக்காக அவரோட தியாகத்தையோ அவரோட செயல்முறையோ நம்ம விட்டுற போகிறதில்ல. கண்டிப்பாக அவர் இப்போ இதை விட்டு அடுத்த லெவலுக்கு போவார். ஒரு சவான் சிஎம் இருந்தாருன்னா சிஎம் அவர் விட்டோடனே அடுத்த ப்ரொமோஷன் போகிறாங்க. அது மாதிரி தான் நட்டா அவர்கள் வந்தோடனே அவர் ப்ரொமோஷன் இங்கே வர்றாரு. மாற்றி அவங்கள உடனே ஒதுக்கிட மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தரே 30 வருஷமா 35 வருஷமா நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச்செயலாளர், நிரந்தர இது அது அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா தனி மனித துதிப்பாடு வரும். அது நல்ல உதாரணம். திமுக காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள தவிர வேற யாரும் யோசிச்சு கூட மாட்டாங்க. அதே பாணிக்கு பாஜக வந்துருச்சா, எங்க வந்துருச்சா அப்படின்னு. அதாவது இப்ப அண்ணாமலை அவரோட செயல்பாடை பாருங்க. எங்க தலைவர் பிரமாதமா இருக்காருன்னு சொன்னா அவர் தான் கட்சி இனிமேல் அவர் பையன் அப்படி வரப்போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி அந்த கேள்வி நான் கேட்கல. இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய இஷ்யூ நடந்துச்சு, டிஎம்கே அகேன்ஸ்டா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடந்துச்சு. அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய தலைவர் இல்லாதனால நாங்க அந்த இடத்துல ஒரு சுணக்கம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுதான் இப்ப அண்ணாமலை இல்லாதனால அந்த இடத்துல மிஸ் பண்றீங்களா? அப்ப பாஜக கட்சி இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடு சரியில்லைன்னு தான் உதயநிதி வந்தாரா? ஸ்டாலின் இருக்காரு இல்ல, நல்லதானே இருக்காரு. அவர் இருக்கும்போது எதுக்கு உதயநிதி துணை முதல்வர்? அப்ப ஸ்டாலின் சரியில்லையா? முதல்வரை சரியா பண்ணலாம் அர்த்தமா? ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தால் என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி இவர் தலைவராக இருக்காரு. தலைவரில் வைப்ரண்ட்டாக இவர் இருக்காரு. இப்போ அடுத்தது தலைவர் பதவியை விட்டு எடுத்துட்டு வேற ஏதாவது போனால் அடுத்த லெவலுக்கு போவார். பிஜேபியில் தான் அங்கேயே தான் இருப்பார், வேற லெவலுக்கு போவார். ஒரு அகில இந்திய செயலர் ஆவார், இல்லை பொதுச் செயலர் ஆவார். அப்படிதான். ஆனால் அவரோட சேவையை முழுக்க பாஜக பயன்படுத்திக்கணும். என்ன அவர் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன் மற்ற தலைவர்களோட வித்தியாசமாக இருக்காருன்னா யங் ஏஜ். படிப்புன்னு பார்த்தா டாக்டர் தமிழிசை கூட படிச்சிருக்காங்க. இவர் வந்து என்னென்னா ஐபிஎஸும் படிச்சுட்டு ஐஏஎம்ல எம்பிஏயும் படிச்சுட்டு பப்ளிக் அந்த இந்த லைஃப்ல இருந்திருக்காரு. அவங்க வந்து அதில் கவர்மெண்ட் லைஃப்ல இருந்திருக்காரு. அவங்க அதுலேயே எல்லா பக்கமும் இருந்துட்டு லாங்குவேஜ் படிச்சுட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால எது பேசினாலும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர், இளம் தலைவர். இப்போ எத்தனையோ பிஎம் இருந்தாங்க. ஏன் வந்து மோடி அவர்கள் மட்டும் 3 தடவை கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கிறாரு? ஏன்னா அதில் திறமையான ஒருத்தர் வருவாங்க. அந்த திறமையான நம்ம கண்டறியணும். அப்படி வந்தவர் தான் அண்ணாமலை. இப்போ பாஜக இங்கே நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்றப்ப பாஜக அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து அதை அட்ரஸ் பண்ணி அதை பெரிய விஷயமா மாற்றிருக்கலாம். அண்ணாமலை இல்லாதப்பையும் கூட அது ஏன் பண்ண முடியல? அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்குது நான் கேட்குறேன். இப்போ அண்ணாமலை தேவைப்படுறாரா இங்கே தமிழ்நாடு பாஜக? அண்ணாமலை அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்காரா நான் கேட்குறேன். கண்டிப்பாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருக்காருங்க. ஆனால் அவரே தான் பாஜகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவர் இருக்காரு, நான் ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. அவர் இல்லாத அந்த ஒரு 5 மாதம் ஹெச் ராஜா அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் அவங்க தான் ரியாக்ட் பண்ணாரு. நாங்கள் தான் ரியாக்ட் பண்ணோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். வேற யாரும் ரியாக்ட் பண்ணலையே. இவர் ஹெச் ராஜா அவர்கள் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பாஜக என்றைக்குமே பிரதான எதிர்கட்சி தான். அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னு வாங்கல. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து அண்ணாமலையில் வந்தாருன்னா அப்பீலிங்காக இருக்கும். ஏன்னா அவர் யங்ஸ்டர், அவர் பேசுகிற விதம் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பில் இருக்கும். இவர் ஒரு டைப்பில் இருக்கானா இவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்க வரைக்கும் புரியுது. இவரால் தான் உங்களுக்கு பிஜேபியே இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதை அவரே ஒத்துக்க மாட்டார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு காரியகர்த்தான்னா, சாதாரண காரியகர்த்தா, நாளை காலையில் அங்கே வந்து நிற்பேன்னாரு. அதனால இந்த கட்சியில் நீங்கள் எவ்வளோ தூக்கி விட்டாலும் யாருக்கெல்லாம் தலையில் ஏறாது. அது அப்படியே தான் இருக்கும். லெவல் ஹெட்டர் தான் இருக்குது எல்லாருமே. படத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அரசியலுக்கு வந்துட்டார். சினிமாவில் ஃபெயிலியர் ஸ்டாராக இருந்தவர் டெப்டி சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு இதை வந்து பேசியிருக்காரு. ஏன் இந்த விமர்சனம்? அதாவது ஃபெயில்டு ஆக்டர் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஆமாம், டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. நல்ல ஸ்டாராக இருக்கிறவர் இதுக்கு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிற. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஃபெயில்டு தான். ஏன்னா இவர் ஃபெயில்டு ஆக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் ஆக்டரில் ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஆனால் அவருக்கு கிடைக்கிற வளர்ச்சின்றது சாதாரண ஒரு மனிதன் கிடைக்குமா? யாருக்கு வராது? வேறு யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லைல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு யாருக்கே கிடைக்குமா? இளைஞரணி செயலாளர், அடுத்த நிமிஷம் எம்எல்ஏ, அடுத்தது டக்குன்னு அமைச்சர், அப்படியே நீங்கள் டெப்டி சிஎம். அந்த குறுகிய கால வளர்ச்சின்றது அவர் ஃபேமிலின்னு தானே தெரியும். அப்புறம் அவருக்கு திறமை இருக்கா, அவருக்கு நல்லா இருக்கா, அதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் எஸ். சந்திரசேகர். ஆனால் அவர் நிலைநிறுத்துறதுக்கு காரணம் அவர் திறமை. ஆனால் முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு விஜய்க்கு கிடைச்ச வாய்ப்பு, சூர்யா கிடைச்ச வாய்ப்பு, தனுஷ் கிடைச்ச வாய்ப்பு, நான் சாதாரணமாக வெளியிலேருந்து ஒரு பையன் உள்ளே வரணும்னு கிடைக்காது. ஆனால் அதை தக்க வச்சுக்கிற பெருமை அவங்களுக்கு.
எத்தனையோ நடிகர்களோட பசங்க வந்திருக்காங்க, அவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க ஏன் இன்னும் ஸ்டாராக இருக்காங்கன்னா அவங்க அதை தக்க வச்சுக்கிறாங்க. அதை தக்க வச்சுக்கிற பெருமை இவருக்கு இருக்கா, உதயநிதி இருக்கா? அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அப்பா கிட்ட இல்லாத ஒன்று பையன்கிட்ட இருக்கு. பாருப்பா, அப்பா வந்து கொஞ்சம் அவருக்கு சொன்னக்கும் சில இடத்துல அவர் பண்ண மாட்டார். சன் என்னம்மா பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்கிறேன், ஒன்று சொல்லுங்களேன். அது மாதிரி இவரும் அதே பேட்டி கொடுக்குறாரு, காரில் உட்காந்து அவருங்க அதே பேட்டி கொடுக்குறாரு. ஒரு துணை ஒரு முதல்வராக இருக்கிறவர் வேற லெவலில் இருக்கணும்ல. வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை கையில் எடுத்துக்கணும். இல்லைப்பா எனக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுங்க, ஏன்னா நீங்கள் வேண்டாம் நான் பார்த்துக்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்க, ஹோம் மினிஸ்ட்ரி என்கிட்ட கொடுங்க, வைப்ரண்ட்டாக நான் வேலை செய்கிறேன். அதே விளையாட்டுத்துறை, அதே டிஷர்ட்டு, அதே ஜீன்ஸ் போட்டு போகிறதுக்கு எதுக்கு துணை முதல்வர்? இப்போ உதயநிதி அவர்கள் என்ன சிறப்பாக செயல்பட்டாங்க செயல்படல அப்படின்றது தானே சார் நம்மளோட பிரச்சனையாக இருக்கும். அதை தான் நம்ம கேள்வி கேட்கணும். அவர் என்ன டிஷர்ட் போட்டிருக்காருன்றதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஒரு கட்சியா. அதாவது நீங்கள் சாதாரண ஒரு இளைஞரணி செயலராக இருந்தால் நான் கேட்க மாட்டேன். அமைச்சராக இருந்து ஒரு துணை முதல்வராக இருக்கும்போது நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அவர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. இவர் இப்படியே இவர் கர்நாடகா போனார் வச்சுங்க, கர்நாடகாவில் போய் ஷூட்டிங் போனால் நான் கவலைப்பட மாட்டேன். கர்நாடகாவுக்கு வந்து அவர் கட்சி விஷயமா போனால் கவலைப்பட மாட்டேன். கர்நாடகாவில் போய் துணை முதல்வர் மாநாடுல கலந்துக்கிட்டாருன்னா எனக்கு அது நல்லது இல்லை. டிஷர்ட் போட்டு ஒருத்தர் போகக்கூடாது. கவர்மெண்ட்டே இருக்க ரூலே இருக்கு. கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஹவ் தே ஷுட் பி ட்ரெஸ்ட்னே இருக்கு. ஷர்ட் தான் போடணும், பெண்கள் சாரி தான் போடணும்னு இருக்கு. டிஷர்ட் போட்டுட்டு ரெண்டாவது எக்ஸிபிட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து உதயசூரியன் எக்ஸிபிட் பண்ணுறாரு, பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவர் எல்லாருக்குமான. இப்போ நான் ஒரு பாஜகக்காரங்க, எனக்கு வந்து மனசுக்குள்ளே தாமரை தான் இருக்குது என் மனசுக்குள்ளே. அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போகிறேன். அங்கே உதயசூரியனை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? இவர் எனக்கு செய்வாரா? அப்பா என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதல்வர் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கும் முதல்வர்ன்றார்ல. நான் ஓட்டு போட மாட்டேன் தெரியும், நான் வேற கட்சி. நான் போய் மனு கொடுக்க போகும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த உதயநிதி அந்த ஒரு உதயசூரியன் லோகோ போட்டிருந்தா நான் எப்படி கொடுப்பேன் மனுவேன்? அப்போ எனக்கு சொன்ன, அப்போ நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறீங்களா? பண்ணக்கூடாது, எக்ஸிபிட் பண்ணவே கூடாது. நீங்கள் யாருன்னு எல்லாருக்குமான லீடராக இருக்கும். ஆனால் நீங்கள் கட்சி எலெக்ஷனுக்கு போகும்போது ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமே தவிர, எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது இங்கே பெரிய ரெட்டையிலை போட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டார், அங்கே வந்து கேட்பார், ஐயா எனக்கு ஒரு பட்டம் மாற்றி கொடுங்க ஐயான்னு. ரெட்டையிலையை பார்த்தாலே இவர் எனக்கு செய்ய மாட்டார்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ரொம்ப லாஜிக்காக. நீங்கள் கேஷுவலாக கேட்குறீங்க டிஷர்ட் போட்டு போகக்கூடாதான்னு. டிஷர்ட் போடக்கூடாது, ட்ரெஸ் கோடு ஒன்று. ரெண்டாவது இதை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. ஓகே, சேம் டைம் விஜய் அவரோட அரசியல கிச்சடி பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசுறாரு. விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரா? இல்லைங்க, கிச்சடி பாலிடிக்ஸ்னு அவர் என்ன சொல்கிறாரு, கிச்சடி உங்களுக்கு தெரியல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுன்னு. அதான் சொன்னார், ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 10 பேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நான் அன்றைக்கும் பல மீட்டிங்கில் பல பேட்டியில் கேட்டிருக்குமே, நீ ஹவு ஃபார் யூஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ், எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? விஜய் வந்து நான் டிஃப்ரெண்ட்டுப்பா இந்த விஷயத்துலன்னு ஒன்று சொல்லுங்கள். அவங்க விஜய் தொண்டர்களே கேட்டு எப்படிப்பா அவங்க தலைவர்னு கேட்டால், அது பாருங்க தமிழ்நாட்டில் யாரும் சிந்திக்காத ஒரு விஷயம் சிந்திச்சாரு சொல்லுங்க. அனைவருக்கும் எல்லாமே போய் சேரணும், அதுதான் எல்லாரும் எல்லாத்தோட இதுவும் இருக்கு. அதுதான் எல்லாரும் நாங்களும் முன்னெடுக்கிறோம். அதான் எல்லாரும் அதான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா? அப்படி நீங்கள் எதுக்கு? அனைவரும் முன்னேறணும், ஏழைகள் இருக்கக்கூடாது, பணக்காரன் வந்து இது சம்பாதிக்கிறதுல ஏழைகளுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. கம்யூனிசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்கள் என்ன வித்தியாசமா இருக்கீங்க? எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, அண்ணாமலை சொல்கிறார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலைத்துறை எடுப்போம். அடுத்தது கேளுங்க, அப்புறம் அடுத்தது கேட்குறாரு, இதுதான் என்ன மாற்றுனா அது சொல்கிறாரு. அதுதான் நான் பொத்தாம் புதுவாக சொல்லிட்டு போக மாட்டேன். என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கக்கூடாதுன்னா அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்றாரு. நேற்றுக்கு ஒரு கொடிசையில் பேசும்போது இதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு இது என்னென்னா, நான் மதுவை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது, எப்படி ஒழிப்பேன்றதை ஒரு சொல்கிறார். நான் ஒன்று சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன். விஜய் என்ன சொல்கிறாரு, ஹிந்தி வேணாங்கிறாரு, இருமொழி கொள்கைன்றார். இதெல்லாம் இங்கே இருக்க கிச்சடி இங்கே தான் இருக்குது, அப்படி இருக்கு தனியாக. இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு ஒரு களம் இருக்குது, இங்கே ஒரு சித்தாந்தம் இருக்குது, இங்கே ஒரு தத்துவம் இருக்குது, அதை முன்னிலைப்படுத்தி தான் ஒரு அரசியலை செய்ய முடியும். அப்படின்றதுனால தான் இது எல்லா இதுவும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றது அவங்களுடைய பார்வை. இல்லைங்க, இந்த போட்டிக்கு நான் வந்து தடகள போட்டிக்கு வரணும், 6 அடி இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லலாம். அப்போ தான் சார் உள்ளே வர முடியும்னா, ஏற்கனவே நிறைய பிளேயர் இருக்காங்க, நீங்கள் போயிடுங்க. ஏற்கனவே இருக்காங்களே, அவங்களாம் நாங்கள் அவங்களுக்கு பார்த்துக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லணும்னா, இது தேவையில்லை, நான் வேறு வித்தியாசமான சொல்கிறேன், மது விலக்கு வேண்டும், படிப்படியாக குறைக்கப்படும், அந்த 50,000 கோடியை நான் இப்படி செலவு சரி பண்ணுவேன், மணல் கொள்ளையை சரி பண்ணுவேன், இது வரைக்கும் யாரும் பண்ணாதது நான் இப்படி பண்ணுவேன், மொட்டையாக சொல்லக்கூடாது, நான் இப்படி பண்ணுவேன், செலான் கொடுப்பேன், மக்கள் நேரடியாக செலான் கட்டி வீட்டுக்கே நேரம் மணல் அனுப்புவேன். விஜயகாந்த் சொன்னார் இல்லைங்க, மலை இந்த சாமான் வந்து வீட்டுக்கு அனுப்பும், டிசிஎஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னாரா இல்லையா? ரேஷன் கடை நல்லதோ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்க, என்ன விஷயம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
ஒரு இளம் அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்க எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு, ஊழல் கபடதாரிகள், அதுக்கப்புறம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு 2 பேரை முன்னிலைப்படுத்துறாரு. ஒன்னு அது பிரிவினைவாதிகள் அப்படின்றது அவர் பாஜகவை சொல்றாரு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஊழல் அப்படின்னா திமுக சொல்றாரு, அதிமுக சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுனாலும், இங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இல்ல, இவங்க 2 பேர்த்தையும் இது பண்றதுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றது அவருடைய எனிமி யாருன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. நீங்க சொன்ன எல்லா கட்சியுமே எடுங்க, ஏதாவது ஒரு கட்சி நான் எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சு சேமாயி ஒரு 10,000 கோடி கொள்ளடிக்கிறதாங்க என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்களா? ஊழல் ஒழிப்புன்றாங்களா? ஊழலை ஒழிப்போம், எடுத்தோன்னே ஊழலை ஒழிப்போங்க, வறுமையை ஒழிப்போம், சாதி மதத்தை பார்க்க மாட்டோம், இது ஒரு லெட்டர், இது இருக்கு, அது எல்லாரும் இருக்காங்க. செய்து காட்டியது யாரு? 11 வருஷமா நீங்க என்னதான் தலைகீழ நின்று நீங்க தண்ணி குடிச்சாலும் 11 வருஷமா ஒரு இந்திய நாட்டில் ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை மோடி கொடுத்தாரு. நீங்க இது என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, இந்த கதையெல்லாம் லீகலா ஒரு இடத்துல இவர் ஊழல் செஞ்சாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இது பெரிய ஒரு புரட்சி. இதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு. இதை பண்ணி காமிங்க, அப்புறம் நாங்க பேசுறோம், நீங்க பேசக்கூடாது. இல்லை ஊழலை ஒழிக்கிட்டுங்க, தப்பு இல்லை, விஜய் வந்தா ஊழல் வச்சுருவாரு. மற்றது என்ன பண்ணாரு? இருமொழி கொள்கை போதுன்றாரு. என்ன அப்புறம் இவர் என்ன இளைஞர்களுக்கு வழிவிடக்கூடிய ஒருத்தர்? இங்க இருக்கிற கல்வி அமைச்சரோட பையன் வந்து நான் பிரெஞ்சு படிக்கிறேன்றாரு. தப்பு இல்லை, இதையும் சொல்லிடுறேன், பிரெஞ்சு படிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அவர் இஷ்டம். தமிழ் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, படிச்சா படிக்கல, பிரெஞ்சு படிச்சுக்க. ஆனால் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுக்குறீங்கல்ல அந்த பையனுக்கு. தமிழ் கட்டாயம்ன்றது எல்லாரும் சொல்லிட்டீங்க, 10th வரைக்கும் எல்லாரும் கட்டாயப்படும், அந்த தம்பியும் படிப்பார், அதை விட்டுருங்க. பிரெஞ்சு படிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பிரெஞ்சு படிக்கிற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அது ஏன் அவருக்கு மட்டும் தான் இருக்கணுமா? கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கக்கூடாதா? நீங்க சொல்லுங்க, கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கக்கூடாதா? விஜய் கேட்குறேன், இருமொழி கொள்கைன்னு சுருக்கிக்கிட்டீங்களே, சொல்லாதீங்க. எனக்கு 4 மொழி 5 மொழி கொள்கை இஷ்டமா தான் படிச்சுக்க. ஆனா யாரும் படிக்க வேணாம் நீங்க சொல்லல. எங்க சொல்றீங்க சொல்லுங்க? யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லலையே. நான் வந்து யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலைங்க. சாப்பிட போட மாட்டேன், சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ரூம்ல வச்சிருவேன், சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நான் அவரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. சாப்பிடு தம்பி அப்படி என்ன, ஏன் சாப்பிடுவீங்க சொல்லுங்க, ஏன் சாப்பிடுவீங்க? கார்பரேஷன் ஸ்கூல்ல இன்னைக்கு போனீங்கன்னா தமிழ் மட்டும் தானே இருக்கு, ஹிந்தி இருக்கா? ஒரு பையன் சொல்றான், எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசையா இருக்குங்க, எங்க அப்பாவால் என்னால் ஹிந்தி படிக்க வைக்க முடியாது, எங்களுக்கு பணம் இல்லை, எனக்கு இதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வர்றது தான் எனக்கு ஒரே வழி படிக்கிறதுக்கு, ஒரு ஹிந்தி மட்டும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்க, தமிழையும் படிச்சுக்கிறேன், தமிழ் என் மூச்சு, எனக்கு தமிழ் தான் உயிர், ஹிந்தியும் கொஞ்சம் படிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்க படிக்கிறது சொல்லுங்க? அப்ப விஜய் அவரோட கொள்கையிலேருந்து எல்லாமே திமுக சாயம் இருக்கு. விஜய் இதைத்தான் சொல்லணுங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த சிந்தனை விஜய்க்கு வரணும். இந்த பாருங்க, நான் பல ஊரை சுத்திருக்கேன், பல நாடுகளை சுத்திருக்கேன். ஒரு மொழி 2 மொழி வச்சுட்டு ஒன்றும் நடக்காது. ஸ்பானிஷ் கத்துக்க, ஜாப்பனீஸ் கத்துக்க. நான் சொல்றது ஹிந்தின்னு சொல்லல, நீ ஹிந்தினா ஒன்று எங்களுக்கு வருவீங்க. ஜாப்பனீஸ், சைனீஸ் கத்துக்க, உனக்கு இஷ்டமா இருந்தா. ஏன்னா அந்த பையன் சொல்லுவான், எங்க சித்தப்பா ஜப்பான்ல இருக்காரு, என்னை கூப்பிட்டு இருக்கிறார் அடிக்கடி வாவான்னு, நான் அங்க போனா என் லைஃபே வேற மாதிரி இருக்கும். ஆனா ஜாப்பனீஸ் படிக்க சொல்றாங்களே, எங்க போய் படிக்கிறது? ஜாப்பனீஸ் படிச்சாதான் உள்ளே என்ட்ரி. சில கண்ட்ரிலாம் நீங்க ஜெர்மனி போனீங்கன்னா, இப்ப நாளைக்கே நீங்க ஜெர்மனி போகணும்னு சொன்னா பேசிக் ஜெர்மனி படிச்சிருந்தா தான். நீங்க ஜெர்மன் படிச்சு பேசிக் இருக்குல்ல, C லெவல், A லெவல், B அதை படிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு விசாவே கொடுப்பாங்க. அந்த பையன் ஜெர்மன் எங்க கத்துப்பான்? ஒரு ஜெர்மன் சாதாரண ஒரு டுட்டோரியல் காலேஜ் போனீங்கன்னா, ஜெர்மன் கத்துக்க போனீங்கன்னா 50,000 ரூபாய் கம்மியா கிடையாது. இப்போ அது ஏழை பையன் எங்க போய் கத்துப்பான்? அதை நீங்க சொல்லணும். ஏன் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா குறைந்தது 5 மொழி, ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்லையும் 5 மொழியே வச்சிருப்பேன். 2 மொழி கட்டாயம், 5 மொழி யாரான படிச்சுக்கலாம். அதானே இருமொழி கொள்கை. இந்தியை ஒழிப்பேன், இந்தியை திணிக்க மாட்டேன். யாரு திணிக்க சொன்னாங்க? இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்து, இவர் அதே மாதிரி தான் எல்லாம் ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் அதே தான் வரப்போறாரு. இல்லை, இதில் என்ன பேசப்படுதுன்னா சார், அன்னைக்கு மாநாட்டில் வந்த கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாமே இருக்கு, இதை வச்சு விஜயை வந்து இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாரு அண்ணாமலை அப்படின்ற விமர்சனம் தானே வருது. இல்லைங்க, கூட்டம் வர்றது சந்தோஷம். நீங்க சொல்றீங்க எல்லாருமே இங்க ஆல்ரெடி இருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இதுல நீங்க புதுசா எதுக்கு வரீங்க, இங்க ஆல்ரெடி இந்த ஐடியாலஜியோட நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா சேம் டைம் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இவங்களுக்கு இருக்கா? அப்ப விஜய்க்கு பெரிய பக்கத்துல இருக்காங்க. விஜய் ஆதரவுங்கிறது நீங்க எதாவது சொல்றீங்கன்னா, அங்க வந்து மக்கள் கூட்டம் சமூக வலைதளங்கள்ல பேசுறது அதெல்லாம் கலந்த சமூக வலைதளம் நம்பிக்கை இல்ல. அங்க வந்த கூட்டம் வந்தது சொல்றீங்க, நல்ல விஷயம், கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு 2 நாள் 3 நாள் மழை, விஜய் என்ன பண்ணாரு? பட் விஜய் பண்ணல, பட் அவங்க கட்சியில தீர்வு இல்ல. விஜய் என்ன சொல்லணும்னா தீர்வு நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். நான் அங்க விஜய் நலன் வந்து என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? 2015 எங்களை சாகடிச்சிங்க, 2016 எங்களை சாகடிச்சிங்க, போன வருஷம் எங்களை சாகடிச்சிங்க, இந்த வருஷம் வந்து போனா போதும், மழை போயிடுச்சு. அப்படி இந்த பக்கம் வந்ததுன்னா எங்க கதி அவ்வளவுதான். என்ன நீங்க பண்ணீங்க? இந்த சென்னை மாநகரத்துக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க ஸ்கீம்? எங்கிட்ட காமிங்க, நான் உங்களை கேட்கறேன்னு கேட்டாரா? மழை வரும், தண்ணி தேங்கும், பிரெட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க.
தாவாக்க தொண்டர்களே எல்லாருக்கும் பிரெட்டை கொடுத்துருங்க, எல்லாருக்கும் இதை கொடுத்துருங்க, அது யாரும் எங்களுக்கு வேண்டாம். ரெமெடி கேட்குறோம். நீங்கள் ஒரு தலைவராக வரீங்க, சொல்லுங்கள், நான் வந்து மதுவை ஒழிப்பேன், படிப்படியாக ஒழிப்பேன், மதுவுக்கு பதிலாக கல் கொண்டாடுவேன், வருமானம் பெருக்குவேன், கனிம வளத்தை வந்து நான் எங்கிட்ட வச்சுப்பேன், யார்ட்டையும் கொடுங்க, அது ஒரு ஸ்கீம் கொடுங்க. நேற்று இப்போ நடந்தது வந்து ஒரு மயிரில் தப்பிச்சிருந்தது கவர்மெண்ட். அப்படி போன மழை இப்படி திரும்பி இருந்ததுன்னா சென்னை அவ்வளோதான். இதுக்கே சென்னை வந்து நான் மற்ற இடத்த சொல்லிங்க, குரோம்பேட் ஜிஎஸ்டி ரோடில் தண்ணி இவ்வளோ நிற்குது. ஜிஎஸ்டி ரோடில் பிரதான சாலை தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் உடனே உள்ளே இருந்தால் எல்லா ஆட்சியும் நடக்கணுவீங்க, அது விட்டுருங்க. பிரதான சாலையில் எங்கேயுமே கட்டுமானங்களே கிடையாது. நான் சொல்கிற ஜிஎஸ்டி ரோடு பல்லாவரம் குரோம்பேட்டு சானிட்டரி வரைக்கும் எந்த கட்டுமானமும் கிடையாது, பிளெயினான ஒரு இது. முதல் நாள் 1 hour மழை பெஞ்சுதுங்க, டிபி ஹாஸ்பிட்டலில் தண்ணி. குரோம்பேட் அரசு மருத்துவமனை உள்ள மழை பெஞ்சு 1 hour ஆகுது, தண்ணி உள்ளே போகுது. என்ன பண்ணுறாரு சுகாதார அமைச்சர்? அவர் கேட்கணும்ல, என்னப்பா 5 சென்டிமீட்டர் தண்ணிக்கு தண்ணி உள்ளே போகுது, பேஷண்ட்ஸ் உள்ளே இருக்காங்களே, என்ன அது கேட்க வேண்டாமா? எல்லாமே அருந்தவ புதல்வரே, தமிழே, தமிழ்நாடே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஃபுல்லாக போஸ்ட் அடிக்க தான் உட்காந்துருக்கீங்களா நீங்கள்? இதைத்தான் விஜய் கேட்கணுன்ற. அதெல்லாம் கேட்க மாட்டோம். பெரியார்கிட்ட இருந்து இதை மட்டும் எடுத்துப்போம், அண்ணாகிட்ட இதை மட்டும் எடுத்துப்போம். அதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ரசம் கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், பிரச்சனை சாப்பிடுங்கன்றாரு. அது தேவையில்லை. ஆனால் விஜய் மீது திராவிட சாயம் பூசுறது எதுக்காக சார்? அப்போ வந்து விஜய் வந்து இந்த ஃபார்முலா தான் இருக்கிறாரு, திமுக ஸ்கிரிப்ட் அப்படி இதெல்லாம் நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகள் தான் 60 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் கொள்கையும் அந்த கொள்கையும் ஒன்றா இருக்கு. அதனால இவங்க அப்படியே பின்பற்றுவாருன்னு சொல்கிறோம். சேம் டைம் நேற்று பேசுகிறப்ப ஒரு விஷயத்த பேசுகிறார் சார், மேடைக்கு மேடையிலான மத்திய அரசு திட்டுறது, வடக்கு தெற்கு அப்படின்னு பேசுறது, ஹிந்தி திணிப்பு, இதெல்லாம் தான் திமுகவை வளர்த்துருக்கு, இதெல்லாம் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஓட் பேங்க் அரசியல் அப்படின்னு வரப்ப இதுதானே திமுக வெற்றியும் தேடி கொடுத்துருக்கு. வெற்றி இல்லைங்க. அவர் சொல்றது என்னன்னா, மக்களை டியூன் பண்ணி வச்சுட்டீங்க. இல்ல அதான் நீங்க இந்த அரசியல் பேசி தானே அவங்க வாங்க. அதான் டியூன் பண்ணிட்டீங்க, மக்களை இப்படி டியூன் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இது என்ன தேவை, என்ன இருக்கு அப்படின்றது மக்களுக்கு புரிதல் இருக்கு. அப்படி இல்ல, நீங்க தொடர்ந்து ஒரு பொய்யை 10 பேர் சேர்ந்து பொய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் அதான் ஒன்றும் நினைச்சுப்பாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா சொன்னாரு. எப்படி சொல்றாருன்னு யோசிச்சே இருந்தாங்க. ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தியை உள்ள புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லியே ஹிந்தியே ஒரு பூதம் மாதிரி காமிச்சாங்க. எங்கேயாவது அந்த தலைவர்கள், நீங்கள் சொல்கிறீங்களே இந்த தலைவர்கள், இப்போ அண்ணாவில் ஆரம்பித்து ஒரு கலைஞரில் ஆரம்பித்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து இங்கே இருக்க எல்லாருமே ஹிந்தி ஒரு அருமையான மொழி, மக்கள் அதை கற்றுக்கணும், மேத்ஸ் ரொம்ப முக்கியமானது, சயின்ஸ் முக்கியமானது அப்படி சொல்கிறீங்களே குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஒரு மொழி முக்கியமானது, அது ஹிந்தியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் இந்தியாவோட பிரதானமான எல்லாமே தலைநகரத்தை தான் இருக்குது. இல்லை, என்னோட கேள்வி அதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஓகே தான், நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் முக்கியம், இந்த சப்ஜெக்ட் முக்கியம், என்ன விருப்பமோ அதை படிங்க அப்படின்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்துல நானும் அந்த பக்கமாக நிற்கிறேன். ஹிந்தியும் படிங்க அப்படின்னு சொல்றப்ப தான் ஒரு பயம் வருதுல்ல, ஹிந்தியே படிக்க சொல்லி ஏன் இவங்க சொல்றாங்க? உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்கும்? இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஒரு லாங்குவேஜ் 5 சப்ஜெக்ட் வச்சுக்கலாம், ஸ்பானிஷ் இருக்கலாம், ஜெர்மன், அவங்க திறமை அந்தந்த. ஆனால் ஹிந்தி படி அப்படின்றப்ப ஒரு பயம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஏன் ஹிந்தி ஏன் படிக்க சொல்றேன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு இந்தியாவுக்கு வச்சிருக்கிற ஆக்ட்ல 2 சொல்லியிருக்காங்க. ஹிந்தி பேசும் மாநிலத்தில் ஹிந்தியும், ஹிந்தி பேசாத மாநிலத்தில் இணைப்பு மொழியாக இங்கிலீஷும் இருக்கும். ரைட்டா? இங்கிலீஷ் நீங்கள் படிக்கிறீங்களா? அதுக்கு அடுத்தது எதை படிப்பீங்க? முக்கியத்துவம். அது இதை விட்டுட்டீங்க, இது ஃபுல்லாக படிச்சிட்டீங்க. இங்கிலீஷ் படிக்க வேணாம்னு சொல்லலை, இங்கிலீஷ் படிச்சிட்டீங்க. தம்பி அப்புறம் என்ன பண்ணலாம் போர்டு அடிக்கிற டைம்லன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஹிந்தியை படிக்காதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ என்ன சொல்லணும்? நான் கேட்குற கேள்வி ரொம்ப அப்படியே அப்படி தள்ளி விட்டுட்டீங்க. நான் சொல்றது என்ன, இல்லை நான் டேரக்டாக சொல்கிறேன். இந்த யாராவது ஒரு தலைவர்கள் ஹிந்தியை வெறுக்காதீங்க, திணிச்சா நானே தப்புன்னு சொல்கிறேன். பட் ஹிந்தி கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு கற்றுக்க என்ன இப்போ, அதனால் இப்போ அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கும். ஒரு மாணவன் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு உரிய ஹிந்தி மொழியை கொடுக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்குது, கடமை எனக்கு இருக்குன்னு ஏன் ஒரு தலைவர் சொல்லல திராவிடத்தில்? ஏன்னா அதில் பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டான்னா தேசியம்னு ஒன்று வந்துடும், ஜெய் ஹிந்துன்னுவான், அமரன் படம் பார்த்தா கை தட்டுவான், அழுவான். ஓ இவ்வளோ கஷ்டமா டிஃபென்ஸு? திமுக வந்து அந்த வாக்குகள் வந்து 3ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நேற்று வந்து பேசுகிறாரு. உண்மையாலுமே அந்த அளவுக்கு திமுக வீக்காக இருக்குன்னு நீங்கள் பார்க்க, ஏன்னா அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க, திமுக மாறி மாறி தான் ஆட்சியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த விமர்சனம் வைக்க வேண்டிய அடிப்படை தேவை என்ன? திமுக எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியோட பலத்தோட தான் வரும், இல்லைன்னா வராது. மக்கள் விரும்பி யாரும் திமுக போட மாட்டாங்க. இப்போ இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங், அதனால வந்துருச்சு. இப்போ அதான் அவர் சொல்றாரு, எப்பவுமே திமுகவுக்கு ஓட்டு வந்து ஒன்னா 2-3 பேர் ஒன்னா சேர்ந்ததான் ஒரு ஓட்டு வருமே தவிர திமுக பிரதான கட்சியாக ஆட்சிக்கு வராது. திமுக எப்பவுமே வந்து மக்களுக்கு விரோதமாக மக்கள் பார்க்குறாங்க.
வேறு வழி இல்லை. அதிமுக கூட்டணி சரியில்லை, எங்கள் கூட்டணி சரியில்லை, வேறு வழியெல்லாம் அவங்களை போட்டாங்க. தனியாக நின்னா திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. மூன்று கட்சிகளா 3 வாக்குகளா பிரியுது திமுகவோட வாக்கு அப்படின்னு எதை தான் குறிப்பிட்டுறாரு? இல்லை 3 வாக்குகள்ன்றது வந்து அவர் சொல்கிறது நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அவர் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சொல்கிறாங்க இளைஞர்கள்லாம் வந்து இவர்கிட்ட போயிட்டாங்க, விஜய்கிட்ட போயிட்டாங்க அப்படின்றாங்க. திமுக என்ன வாக்கு இருக்குது? தமிழ் இது ஹிந்தி எதிர்ப்பு, ஏதாவது பேசினா இந்த நான் சொன்ன பாருங்க சனாதன எதிர்ப்பு, இது மாதிரி ஆளுங்களை தூண்டி விட்டு தான் திமுக வந்திருக்கே தவிர ஒரு இடத்துலையாவது மக்கள். இப்போ நேற்று பாருங்க பேட்டி சொல்கிறேன், 3 நாளாக பேட்டி பார்த்துட்டு இருக்கேன். ராமதாஸுக்கு வேலை இல்லை, எடப்பாடிக்கு இதான் வேலை, அவருக்கு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பார். இவர் தான் போன தடவை எதிர்கட்சியாக இருக்கும் என்ன சொன்னார் தெரியுங்களா, எதிர்கட்சி அவியல் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுன்னாரு. நான் அரசியலுக்காக சொல்ல, எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் சொன்னாருன்னா எடப்பாடி அவர்களை இங்கே வர சொல்லுங்க, நான் குளத்தூரில் நிற்கிறேன், எங்கே தண்ணி நிற்குதுன்னு பாருங்க, அவர் எடப்பாடி அவர்கள் எங்கேயாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்ணுறேன், ஏன்னா எதிர்கட்சி தலைவராக அவர் செய்ய வேண்டிய கடமை அதுன்னு அப்படியே பேசினாரு. என்னன்னா வெறுப்பு அரசியல், முழுக்க வெறுப்பு அரசியல். தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 10வது வரைக்கும் எல்லாரும் கம்பல்சரி தமிழ், ஏன்னா கலைஞர் 100ஆண்டு விழாவான். அப்போ 100ஆண்டு விழா இல்லைன்னா பசங்க 10வது வரைக்கும் படிக்க வேண்டியதில்லை. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ பொதுவாக விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறமா யங்ஸ்டரை அதிகமாக கவரக்கூடிய கட்சிகள், யங்ஸ்டர் அதிகமாக போகக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு சிறிய பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஜகவை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா விஜயோட வருகை? அதாவதுங்க ஒரு கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் வந்தாருன்னா அது இவரை மாதிரி ஒரு செலிபிரிட்டி, ஒரு ரஜினியோ இல்லை விஜயோ யாராக விஜயகாந்தோ யாராக இருந்தாலும் முதல்ல கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையான கூட்டமாக கூட இருக்கலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் சொன்னால் வைகோ 93 கட்சி உடைச்சி வரும்போது 2ஆக பிரிஞ்சுது. கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலர் வந்தாங்க. ஆனால் மக்கள் சொன்னது இவர் தான்ப்பா அடுத்தது அப்படின்னாங்க. சஸ்டெயின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அப்படியே கூட்டு போகிறது. அதில் மாஸ்டர் யாருன்னா எம்ஜிஆர் தான் தான் கூட வந்தவங்களை கடைசி வரைக்கும் கூடவே வச்சுருந்தார். அது ஒரு மேஜிக். அது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. விஜய்க்கு சுத்தமாக தெரியாது, ஏன்னா அவர் வளர்ந்த விதமே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு யாரையும் பார்க்காம, அவருக்குலாம் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா தெரியல. ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டாரு. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவார். நாளைக்கு வச்சிங்கன்னா பிஃபோர் எக்ஸ்போஷர், அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி மக்கள் போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து 2026 1.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே அவர் செய்யலாம். அதுக்கப்புறம் 2026 வாங்குற ஓட்டு 2027 28 சுத்தமாக இருக்காமல் போயிடும். அதனால் இப்போ வர்றது வந்து பயமாக என்னென்ன சொல்லிக்கலாம், ஆனால் அது சஸ்டெயின் ஆகாதுன்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அரசியல் பார்வையில் அவரோட பிஹேவியர் இருக்குல்ல, அன்றைக்கி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் தலைவரோட பிஹேவியர் இல்லை. இல்லை அவருக்கு ஒரு படம் இருக்குது, அந்த படம் ஷூட்டிங்காக தான் நான் முடிச்சுட்டு வரணும். இல்லை வந்துட்டிங்கன்னா அதுக்கு எதை ஏற்பாடு பண்ணிட்டு வரணும். நான் சொல்கிறது என்னென்னா தினம் மக்களை சந்திக்கணும், அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்காரங்களை சந்திக்கணும். கட்சிக்காரங்களை சந்திக்காமையே இருந்துட்டா ஒன்றும் ஜெயலலிதா ஆகிட முடியாது. ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே இருந்த கட்சி உள்ளே வந்தாங்க, அந்த கட்சி உள்ளே வந்து அவங்க அப்படியே ஏற்கனவே இருந்துச்சு, அவங்க பாணியில் அது வேற மாதிரி கொண்டு போனாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், ஒன்று ஒரு பெண், அவங்க ஒரு எம்ஜிஆர் மாதிரிலாம் அவங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் கட்டுப்பாடாக வச்சுட்டு அதில் வந்து அவங்க வந்து 3-4 தடவை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாரும் கட்சிக்காரங்களை பார்க்காம இருந்தால் எல்லாரும் ஜெயலலிதான்னா முடியாது. ஜெயலலிதானா ஒரு ஜெயலலிதா தான், ஒரு கருணாநிதினா ஒரு கருணாநிதி தான், அவரை மாதிரியே ஸ்டாலின் நடத்த முடியாது. ஸோ இவர் வந்து இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பார்க்குற எங்களுக்கே இந்த 1 மாத காலத்திலே என்னை போன்றவங்களுக்குலாம், நான் ஒரு 30 வருஷமாக அரசியலில் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப கிட்ட இருந்து, அவரோட பிஹேவியர்லாம் பார்த்தா அவரால் ஒரு ஆட்சி பிடிக்கவும், இந்த பசங்க இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி கொண்டு போய் ஒரு ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியுமோன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அது என்னோட கருத்து. பாஜகவுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. பாஜகவுக்கு வர்றவங்க எல்லாருமே நல்லா உணர்ந்து கொள்கையை உணர்ந்து வர்றவங்க, யாரும் இந்த மாதிரி டக்குன்னு வர போகிறதில்ல. இன்றைக்கி இப்போ இங்கே ஒரு ஓட்டு, நாளைக்கு நாம் தமிழர்கள் ஓட்டு, போர் அடிக்குது விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு ஒரு ஓட்டு, அப்படி போடுறவங்க பிஜேபி கிடையாது. பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு நாடு பொருளாதாரம் தேசியம் எல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடுறாங்க. அதனால தான் எங்களால் ஸ்லோவாக வளர முடியுது. சேம் டைம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல திமுக வலுவாக நின்று உங்களை எதிர்க்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எதிர்க்கிறாங்க. நாம் தமிழர் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் விஜயும் ஒரு பிளேயர் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு அரசியல் களம் டஃப்பானதா பாக்குறீங்களா உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன், எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க கூட. நீங்க சப்போர்ட் வந்தா உங்களுக்கு பெருமை. ஏன் எல்லாரும் பிஜேபி எதிர்க்கிறீங்க? அப்படிலாம் இல்லையா, நல்லா தானே பண்றாங்க. எங்ககிட்ட ஒன்று கூட நல்ல விஷயம் இல்லையா விஜய்க்கு? அதை வச்சு உள்ளே வரணும்ல. இல்லைங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது, சும்மா இருங்க. 11 வருஷமாக ஆட்சி நடக்குது, இந்தியா முழுக்க வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட அதிகமாக சுற்றுறவர் அவர் விஜய். வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிருப்பார், ரசிகர் நிறைய இருக்கும். இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா தான் பேசுகிறாங்க, நல்ல கண்ட்ரி டெவலப் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்களேன், சொன்ன வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அது வேணான்னு பயத்தில் ஒரு எடப்பாடி எடுத்த தவறான முடிவு மாதிரி நீங்களும் எடுக்கிறீங்க.
எஸ்டிபிஐ கூட வச்சுக்கிட்டா எல்லாம் போட்டு எல்லாம் வந்துடும், ஒன்றும் வரல. அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம், இது இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்குது. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே பாஜக ஸ்லோவாக தான் வளரும். வளர்ந்தால் ஸ்டடியாக வளரும். உங்களை மாதிரி டக்கு டக்குன்னு வளராது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளரும். அப்படி வளர்ந்தால் தமிழ்நாடும் இதே போல் அதுக்கப்புறம் பிஜேபி தவிர எந்த கட்சியும் வர முடியாது. 1 கோடி பேர் தொண்டர்கள் சேர்க்கணும் அப்படின்ற அந்த இதை அச்சீவ் இல்லை, இலக்கு நோக்கி இப்போ தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்க நேற்று பேசுகிறப்ப 1 கோடி அளவுக்கு வந்துட்டாங்க, ஆதாரத்தோடு நிறுவனம். அவரோட இன்னர் இன்ஃபர்மேஷன் அது. எங்களை போன்றவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ எல்லாரும் வந்துடலாம் டிஜிட்டலில். அது இத்தனைக்கு என்னென்னா எங்களை கஷ்டம் தானே எங்களை சேர்க்க சொல்கிறாங்க. சும்மாலாம் சேர்க்க முடியாது. அவங்க ஆதார் கார்டுலேருந்து அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் எடுத்து யாரோன்னா எப்போனா செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படி எடுக்கிற ஜென்யூனாக எடுக்கிறோம். அதனால் லேட் ஆகுது. கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.